Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு நம்ம குட்டீஸ்க்கு எல்லாமே ரொம்ப பிடிச்ச ஃபஜி ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா இருந்தா இந்த வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 200 கிராம் சாக்லேட் வந்து நான் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து செமி ஸ்வீட் டார்க் சாக்லேட் தான். இதுக்கு மெல்ட் பண்ணுறதுக்கு டபுள் பாயிலர் மெத்தடில் கொஞ்சமாக சுடு தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கொதிக்க தேவையில்லை. சூடு பண்ணி வச்சோடனே ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு பவுலில் நம்ம சாப் பண்ண சாக்லேட் எல்லாத்தையும் போட்டு மெல்ட் பண்ணிவிட்டு கூடவே வந்து பட்டர் சேர்க்கணும். ஒரு 100 கிராம் பட்டர் சேர்த்து அந்த பட்டரையும் அந்த சாக்லேட்டையும் சேர்த்து மெல்ட் பண்ணி நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து நம்ம இறக்கி வச்சிடணும். அது கூட வந்து நம்ம இப்போ சர்க்கரை சேர்க்க போகிறோம். சர்க்கரை வந்து ஒரு 180 கிராம்ஸ் சேர்த்துட்டு அந்த சர்க்கரை வந்து கரையிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒவ்வொரு முட்டையாக 3 முட்டை வந்து நம்ம சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை போட்டு ஒரு கலந்துருங்க. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு முட்டை கலந்துட்டு திருப்பி இன்னொரு முட்டை கொஞ்சம் கலந்துக்கோங்க. அப்படி வந்து ஒவ்வொரு முட்டையாக கலக்கும் போது நமக்கு வந்து அந்த சாக்லேட் வந்து திரிஞ்சு போகாத மாதிரி கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம 3 முட்டையும் கலந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெனிலா எசன்ஸ் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 80 கிராம்ஸ் ஆல் பர்பஸ் ஃப்ளோரை 2 பேட்சாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக ஒரு பேட்டராக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து கேக் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருந்தேன் ரெடியாக. அது உள்ளார இதை ஊற்றிட்டு கரெக்டாக அவனில் வந்து பேக் பண்ணி எடுக்கணும். அவன் வந்து ஆல்ரெடி 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ப்ரீ ஹீட் பண்ண அவனுக்குள்ளே இதை வச்சுட்டு 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுங்க. 170 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மேலே வந்து நல்ல ஒரு ஃப்ளேக்கி லேயர் வந்து நமக்கு கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து மோல்ட்லேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டு இதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி சாப்பிட்லாம். நான் வந்து மேலே கொஞ்சம் மெல்டட் சாக்லேட்டும் சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸும் வந்து டெக்கரேட் பண்ணுறேன். டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். ஈஸியாக ஸ்லைஸ் போடுறதுக்கு நைஃபை கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஸ்லைஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக போட வரும். ஒவ்வொரு தடவை வந்து நீங்கள் வேணும்னா வந்து நைஃபை டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு ஈவனாக வந்து ஸ்லைசஸ் போட்டுக்கலாம். இந்த ப்ரௌனி கூட ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப சூப்பராக யம்மியாக இருக்குது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.